தொகுதி பங்கீடு தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நடத்திய பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படாமல் முடிவடைந்தது. பாஜக தரப்பில் 50 தொகுதிகள் வரை கேட்கப்படுவதால் அதிமுக கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 10 மாதங்களுக்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. ஆனாலும் புதிய கட்சிகளை இணைக்க முடியாமலும் பாஜகவுடன் தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிக்க முடியாமலும் அதிமுக திணறி வருகிறது. ஏற்கனவே பாஜகவின் தமிழக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் நடைபெற்ற முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் 2ஆம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திருச்சியில் உள்ள நட்சத்திர விடுதியில் 2 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அமித்ஷாவை அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சந்தித்து பேசினார். சுமார் 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் இந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் SP வேலுமணி புறப்பட்டு சென்றார். ஒன்றே முக்கால் மணி நேரம் அமித்ஷாவுடன் நீடித்த பேச்சுவார்த்தையில் பாஜக தரப்பில் 50 தொகுதிகள் வரை கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதில் 30 தொகுதிகள் பாஜக எந்த தொகுதிகளை கேட்கிறதோ அந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என உறுதியாக கூறப்பட்டதாக தெரிகிறது. அதிக தொகுதிகளை கேட்ட அமித்ஷா கொடுத்த அழுத்தத்தால் அதிமுக கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. அது மட்டுமின்றி கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை சேர்த்து பலப்படுத்தவும் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமித்ஷா வருகையால் தொகுதி பங்கீடு இறுதியாகிவிடும் என எதிர்பார்த்த அதிமுகவுக்கு அதிர்ச்சியே மிஞ்சியது. மறுபுறம் அமித்ஷாவை சந்திப்பதை பழனிசாமி தவிர்த்து வருவதும் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஞாயிறன்று திருச்சி விமான நிலையத்திலும் அமித்ஷாவை வரவேற்க வராத பழனிசாமி புதுக்கோட்டை பாஜக கூட்டத்திலும் பங்கேற்காமல் புறக்கணித்தார். திருச்சியில் நட்சத்திர விடுதியில் EPS சந்திப்பார் என கூறப்பட்ட நிலையில் SP வேலுமணியை மட்டுமே அமித்ஷா சந்தித்து பேசிவிட்டு சென்றார். இதனிடையே தமிழ்நாட்டில் மோடி தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டாமா என கேள்வி எழுப்பியிருந்த அமித்ஷா வரும் ஏப்ரலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என மீண்டும் தமது நிலைப்பாட்டை உறுதிப்பட வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் என கூறி வரும் அதிமுகவுக்கு அமித்ஷாவின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.